தேங்க்யூ கடவுளே, இவனை வேற யாருக்கும் கொடுக்காம எனக்கு கொடுத்ததுக்கு. என்னடா கமெண்ட் பாரு ஆச்சி. என்ன பண்ண போறீங்க? தக்காளி சட்னி. வணக்கம் பங்கு என் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி இன்னைக்கு தக்காளி சட்னி பண்ணுறான். பார்த்து கற்றுக்கோங்க. எனக்கும் தெரியாது, நானும் கற்றுக்க தான் போகிறேன். என் தம்பிக்கு பண்ணுறான். என் தம்பிக்கு பண்ண தெரியும். அர்ச்சனா வச்சுருக்கீங்க சட்னி. அப்புறம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்? தக்காளி, வெங்காயம், பூண்டு ஒன்று ஒன்றா. இந்த பக்கம் என்ன பண்ண போறீங்க? சப்பாத்தி. மொத்தம் எத்தனை தக்காளி வேணும்? 8 தக்காளி. மொத்தம் 8 தக்காளி. 8 to 9 தக்காளி எடுத்துக்கலாம். எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு? 4 பேர் சாப்பிட்றதுக்கு 8 to 9 தக்காளி எடுத்துக்கணும். வாங்க. கட் பண்ண போகிறாங்க. இது எப்படி கட் பண்ணணும்? நீளமாவா, சின்ன சின்னதாக, பொடிசாவா? பொடிசாக கட் பண்ணணும். சின்னதாக ஒரு அளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியை. தக்காளி நறுக்கிட்டு பார்க்கலாம் வாங்க. தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இன்னும் நறுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நறுக்கணும். 4 கட் பண்ணிவிட்டு அது மாதிரி சின்ன சின்னதாக ஓரளவுக்கு மீடியமாக பொடிசாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி சைஸ்க்கு நீங்கள் நறுக்கிக்கணும் தக்காளியை. தக்காளி நறுக்கி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. தண்ணி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லா ஊற்றணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். தக்காளி 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். 1 ஸ்பூன் கடுகு. ஒரு 2 பூண்டு போதும். ஒரு 2 பூண்டு போதும். பங்கு ஒரு 2 பூண்டு எடுத்துக்கோங்க. 2 பூண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரிச்சிக்கணும். நாங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக வரும். தக்காளி கிரேவி சூப்பராக வரும். நாங்கள் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நான் எல்லாம் கம்மி பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பூண்டு வந்து நறுக்கிக்கணும். ரெண்டாக நறுக்கி பூண்டு இதில் நல்லா வதக்கிக்கணும். அதை எடுத்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். 2 வெங்காயம் எடுத்துக்கணும். இங்கே ஒரு வெங்காயம் இருக்குது, அங்கே ஒரு வெங்காயம் இருக்குது. 2 வெங்காயம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்கணும். தோலெல்லாம் எடுத்துகிட்டு
தோலெல்லாம் சீவிட்டு வெங்காயம் கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தையும் தக்காளியும் நறுக்கிட்டு காட்டுறோம். நறுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இப்படி தான் நறுக்கணும். எப்படி நறுக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். என்னடா சாப்பாடு போர்டு எல்லாம் கட் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. இங்கே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து நறுக்கிறோம். சுத்தமாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சாப்பாடு போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். அது நம்ம நைட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பாங்க. அப்புறம் அது வந்து கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஐஸ் ஃப்ளேம் போகக்கூடாது, தீஞ்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வதக்கிட்டே இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரைக்கும். சரி, ஒரு வெங்காயம் போதும். ஏன்னா வந்து ஒரு வெங்காயமே அதிகமாக இருக்குது. 2 வேணாம் பங்கு. பெரிய வெங்காயம்னாலும் நாங்கள் 1 எடுத்தோம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம், அதனால் நாங்கள் 1 எடுத்தோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் சப்பாத்தி பண்ண போகிறோம் பாருங்க. சைட் பை சைடு நாங்கள் சப்பாத்தி பண்ணுறோம். நான் இல்லை, என் தம்பி தான் சப்பாத்தி பண்ணுறாங்க. என் தம்பி தான் சப்பாத்தி பண்ணுறாங்க. சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பசங்க வச்சாச்சு. சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பசஞ்சிட்டு அதை வந்து வச்சுருக்கோம். பசஞ்சிருக்கோம் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு. சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டு துணி எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே தான் நாங்கள் வந்து சப்பாத்தி பண்ண போகிறோம், சப்பாத்தி தேய்க்க போகிறோம். சரி, வச்சுக்கோங்க. வச்சுன்னா சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி பண்ணிங்கன்னா வந்து சேர்த்துடும். அதை போட்டு கட்டி ஃபுல்லாக ஈரப்பதம் காய சொன்னது கையில் ஒட்டக்கூடாது. கொஞ்சம் கட்டையில் வந்து மைதா வச்சுட்டு அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. காட்டுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு சப்பாத்தி கல்லில் போட்டுருணும். போட்டுட்டு அந்த கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றணும். நாங்கள் எண்ணெய் இப்போ ஊற்றுவோம். அங்கே தக்காளி வந்து வதக்கிட்டு இருக்கோம். தக்காளி வதக்கல, தக்காளி கிரேவி பண்ணுறதுக்கு வதக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி இன்னொன்று சப்பாத்தி மாவு. அது ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.
அதை திருப்பி போட்டுக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வேகிறதுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் தான் அதுவும் வைக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். எதுவுமே ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஃபுல் ஃப்ளேம் வச்சோம்னா அது தீஞ்சிடும். ரெண்டுமே ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் தக்காளி கிரேவி பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பக்கம் சப்பாத்தி ஆகிட்டுருக்கு. தண்ணி காலி ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். நாங்கள் எப்போவுமே இந்த பானையில் தான் குடிப்போம். காப்பர் பானையில் குடிப்போம். காப்பர் பானையில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோ இந்த காப்பர் பானையில் தான் நாங்கள் எப்போவுமே தண்ணி குடிப்போம். இதில் குடித்தா ரொம்ப நல்லது. இதில் வெட்டி வேறு அப்புறம் அதில் ஏலக்காய்லாம் போட்டு குடிப்போம். இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து இந்த வேர்லாம் எதுக்கு போடுறோன்னா, நம்ம தண்ணி இப்போலாம் நல்ல தண்ணி கிடைக்கிறதே இல்லை. அதனால் இது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியில் இருக்க பாக்டீரியா அழுக்கு எல்லாமே எடுத்துட்டு நல்லா பியூர் வாட்டராக தரும். இந்த ஏலக்காய் எதுக்கு போடுறோன்னா, நம்ம தொண்டை வலி அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுறோம். சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்குது. ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணிட்டு வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவேன். ஒரு சப்பாத்தி ஆகணும், கொஞ்ச நேரம் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் சப்பாத்தியை. சப்பாத்தி டிப், ஒரு பக்கம் வேகலை மாவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை குத்தி விட்டிங்கன்னா லைட்டாக குத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடும் பாருங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் சப்பாத்தி. யம்மி டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. என்ன பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள் சப்பாத்தி. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். தம்பி தெரிஞ்ச அளவுக்கு சப்பாத்தி பண்ணியிருக்கோம். அடுத்த சப்பாத்தி போட்டுகிட்டே இருக்கும். ஃப்ளேம் கொஞ்சம் ஆயில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் ஆயில் பண்ணிக்கோங்க. ஆயில் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. 8 தக்காளி இருக்கனால அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், நிறைய தண்ணி ஆகிடும். அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ரவலேசம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ அந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு தான் இது. நாங்கள் தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க, வதக்கி விட்டுட்டே இருங்க. லைட்டாக அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் ஸ்மாஷ் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருங்க. தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் பண்ணுங்க. தக்காளியெல்லாம் அப்படியே நசுங்க. ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா 8 தக்காளி போட்டனால அதுலேயே தண்ணி இருக்கும். ஆனால் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணாலே போதும், அதுவே அதிகம் தான். ஆட் பண்ணிடணும். அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சோண்டு கலக்கினே இருக்கணும். அப்போ
இதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ, குக்கிங் vlog. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் vlog பண்ணுறோம். அதுவும் என் தம்பி தான் சமைக்கிறான். எது வேணால் சமைங்க, எவ்வளோ வேணால் சமைங்க. ஆனால் வந்து சமைக்கிற பொருள் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணாமல் சமைச்சு சாப்பிடுங்க. கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக சூப்பராக வாவாக ரெடி ஆகிட்டு தக்காளி கிரேவி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி 2 சப்பாத்தி போட்டாச்சு, இன்னும் 3வது சப்பாத்தி போட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த சப்பாத்தி தரட்டி வச்சுருக்காங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இருந்தோம். பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி கிரேவியில் தண்ணி எவாப்ரேட் ஆகணும். தண்ணி எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்பப்போ நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அது வந்து தீஞ்சு போயிடும். தீயாமல் இருக்கிறது கலக்கி விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா தான் வந்து லோவும் கிடையாது, மீடியம் கிடையாது. ஹை ஃப்ளேமில் வச்சா தான் அது வந்து சீக்கிரம் தண்ணி வந்து இறங்கிடும். தண்ணி ஃபுல்லாக சுண்டணும். டேஸ்டிங் பண்ணுவோம். வாவ், செம்ம டேஸ்டியாக சூப்பராக யம்மியாக இருக்குது. பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி திக்காக இருக்கும். இப்போ அந்த மசாலா நல்லா போயிடும். இந்த மாதிரி பண்ணி தண்ணி எவ்வளோ தண்ணி வைக்கணும், தண்ணியே இல்லை. அப்புறம் நம்ம இறங்கிடணும். சாப்பிட்டு சொல்ல போகிறேன். நாங்கள் பார்க்கலாம். 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த தம்பி சொன்ன மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சொன்ன மாதிரி ஒன்றா வந்து ஸ்டெப் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தியும் தக்காளி கிரேவி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தக்காளி கிரேவி இது 2 ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சமாளிச்சுக்கோங்க. தேங்க்யூ பண்ணி. தேங்க்யூ கடவுளே, இவனை வேற யாருக்கும் கொடுக்காம எனக்கு கொடுத்ததுக்கு. எனக்கு